பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மனுஷனுடைய கண்களுக்கு தோன்றுகிற வழிகள் எல்லாம் நம்முடைய புத்திக்கு எட்டினபடி எல்லாமே நல்லதா தான் தெரியும். இது நல்லது, இது சூப்பரா இருக்கு, இப்படி செய்யலாம் அப்படின்னு தான் தோணும். ஆனா வசனம் சொல்லுது, அது முடிவு ஆபத்தானது, மரண வழி என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு மனிதனை கர்த்தர் உண்டாக்கும் பொழுதே அந்த மனிதனுக்கான அத்தனை காரியங்களையும், விசேஷமாய் மரணத்தை கூட அவர் குறித்து எல்லாவற்றையும் நியமித்துதான் ஒரு மனிதனை அவர் உண்டாக்கி இருக்கிறார். அந்தந்த நேரத்துல அந்தந்த காரியம் நடக்கணும், அது ஒண்ணுதான் பாக்கி. அதை அப்பப்ப கர்த்தர் செய்வாரு. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, என்னுடைய நினைவுகளும் என்னுடைய வழிகளும் உங்கள் வழிகள் நினைவுகளை பார்க்கிலும் அவ்வளவு உயரமானதா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் நினைப்பது ஒரு சாதாரணமா நினைப்போம். ஆனா கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறது, நம்ம வேலையானாலும் படிப்பானாலும் திருமணமானாலும் எதுவானாலும் நம்ம மேல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மேல ஆண்டவர் வைத்திருக்கிறது உயர்வான மேலான மகிமையானவைகளாய் இருக்கும். பிரியமானவர்களே, தேவ சித்தத்துக்கென்று நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அவர் நமக்கென்று நியமித்த மேலானவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை அழைக்கும் பொழுதே கர்த்தர் சொல்லிட்டாரு, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லிதான் ஆண்டவர் அழைச்சார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்ப அவனுக்கு பிள்ளையே இல்லை, ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததிய வானத்து நட்சத்திரங்களை போல நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் அழைக்கிறார். பாருங்க, அதுக்கு அடுத்தது பாருங்க, கொஞ்சம் வருஷங்கள் அப்படியே போகுது, கொஞ்ச காலம் அப்படியே போய்கிட்டு இருக்குது. ஆபிரகாம் திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறான். தான் வீட்டுல வேலைக்காரனா விசாரிப்புக்காரனா இருந்த எலியேசரை தனக்கு சுதந்திரவாளியா, தனக்கு சந்ததியா எடுத்துக்கிறணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாரு, உன்னுடைய கர்ப்ப பிறப்பு மட்டும்தான் உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அந்த காரியம் கேன்சல் ஆயிருச்சு, மைனஸ் ஆயிருச்சு, அதோட விட்டுட்டான். பாருங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் அப்படியே போய்கிட்டு இருக்குது. திடீர்னு சொல்லி சாராள் ஒரு முடிவு எடுக்கிறாள். அவளுக்கு விசுவாசம் குறைந்து போயிடுச்சு. அவ சொல்றா, ஆகாரை தேர்ந்தெடுக்கிறாள். தன்னுடைய சந்ததி உருவாகுவதற்கு ஆகாரை தேர்ந்தெடுக்கிறாள். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழி, ஆண்டவர் நியமிக்காத வழி. பிரியமானவர்களே, இவர்கள் தானாகவே அதை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது நிமித்தமாய் வந்த வேதனையும் கண்ணீரும் உபத்திரவமும் ஏராளம் ஏராளம் என்பது நாம் அறியாதது அல்ல. பிரியமானவர்களே, தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுப்போம். எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது, எசேக்கியாவினுடைய மரணத்தை ஆண்டவர் நியமிச்சாரு. ஏசாயா தீர்க்கதரிசி போய் சொல்லிட்டும் வந்தாச்சு. ஆனா அவன் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாம தான் அழுது கதறி சுவற்று பக்கமாய் திரும்பி ஆண்டவரிடத்துல தன்னுடைய கண்ணீரை தார தேர ஊற்றுறதை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரை கண்ணன், உன் விண்ணப்பத்தை அறிந்தேன். உடனே ஆண்டவர் இறங்கிட்டார். உனக்கு 15 வருஷத்தை நான் கூட்டி தரேன்னு சொன்னார். அதே மாதிரி கூட்டி கொடுத்தாரு. அந்த 15 வருஷத்துல எசேக்கியா ராஜாவுக்கு பிறந்த பிள்ளையானவன் 12 வயதுல ராஜ பதவியை ஏற்றுக்கொண்டவனாய் வசனம் சொல்லுகிறது, ஆகாபை போல கர்த்தருக்கு பிரியமானதை செய்யாமல் பொல்லாப்பானதை செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, தேவ சித்தத்தின்படி எல்லாவற்றிலேயும் அவருடைய வழிக்கு நம்மை ஒப்பு கொடுத்தோமையானால் சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். நம்முடைய நினைவை பார்க்கிலும் நம்மீது தேவனுடைய திட்டம் நோக்கம் அது உயர்ந்தவைகளாயிருக்கும். பிரியமானவர்களே, மேலானவைகள் வேண்டுமையானால் தேவனுடைய நோக்கத்திற்கு, அவருடைய வழிக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். வேலையில உங்களுக்கு கஷ்டம் உபத்திரவம், நீங்க செய்யாததெல்லாம் பழி சுமத்தி தூக்கிட்டாங்களா, நன்றி சொல்லுங்க. அதை விட உயர்வான இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு செல்லுவார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.